ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள் பதங்கள் 47-48 47ஆம் பதம். ததாபரே சாத்ம சமாதியோக பலேன ஜித்வா பிரகிருதிம் பலிஷ்டாம் துவாம் ஏவ தீரா புருஷம் விசந்தி தேக்ஷாம் ஸ்ரம ஸ்யான்ன து சேவையாதே. மொழிபெயர்ப்பு. உன்னத தன்னுணர்வில் திருப்தியடைபவர்களும் உறுதியான சக்தியாலும் அறிவாலும் இயற்கை குணங்களை வெற்றி கொள்பவர்களுமான மற்றவர்களும் உங்களுக்குள் பிரவேசிக்கின்றனர் என்றாலும் அவர்கள் அதிக துன்பத்திற்கு ஆளாகின்றனர். ஆனால் பக்தரோ பக்தி தொண்டை நிறைவேற்றுவதால் இத்தகைய துன்பத்தை உணர்வதில்லை. பொருளுரை. அவரே பிறர் என்னும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். பிறர் என்னும் பொருளுடைய இச்சொல் ஞானிகளையும் அருவவாதிகள் யோகிகளையும் குறிப்பிடுகிறது. அருவ பிரம்மஜோதியில் கலந்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். பக்தர்களால் அடையப்படும் உன்னத நிலையுடன் ஒப்பிடும் பொழுது அவர்களது நிலை அவ்வளவு முக்கியம் அல்ல என்றாலும் பக்தர்களை விட பக்தரல்லாதவர்களின் உழைப்பு மிகவும் அதிகமாகும். பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் பக்தர்களும் அதிக உழைப்பை மேற்கொள்ளலாம் என்பது உண்மைதான். ஆனால் அந்த உழைப்பு உன்னத ஆனந்தத்தை அதிகரிப்பதன் மூலம் நிறைவுபடுத்தப்பட்டு விடுகிறது. பகவத் தொண்டில் தொடர்ந்து ஈடுபடும் பொழுது பக்தர்கள் அதிகமான உன்னத ஆனந்தத்தை பெறுகின்றனர். ஓர் ஆணும் பெண்ணும் இணைந்த குடும்ப வாழ்வில் இருவருக்குமே அதிகமான உழைப்பும் கடமையும் உள்ளன. எனினும் இணைந்து செயற்படாமல் தனித்திருக்கும் பொழுது அவர்கள் அதிக துன்பத்தை உணர்கின்றனர். அருவவாதிகளால் சாயுஜ்ய முக்தியில் அடையப்படும் ஐக்கியமும் பக்தர்களால் அடையப்படும் ஐக்கியமும் சமமானவை அல்ல. அருவவாதிகள் பிரம்மஜோதியில் இரண்டர கலந்து சாயுஜ்ய முக்தி தங்களுடைய தனித்தன்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயல்கின்றனர். ஆனால் பரமபுருஷருடன் அன்பு பரிமாற்றம் கொள்வதற்காக பக்தர்கள் தங்களுடைய தனித்தன்மையை பேணி காக்கின்றனர். இத்தகைய உணர்ச்சி பரிமாற்றங்கள் உன்னதமான வைகுண்ட லோகங்களில் நிகழ்கின்றன. எனவே அருவவாதிகள் தேடும் முக்தி பக்தி தொண்டில் முன்பே அடையப்பட்டு விடுகிறது. பக்தர்கள் தனித்தன்மையை பேணி காப்பதிலுள்ள உன்னத ஆனந்தத்தை தொடரும் அதே சமயம் முக்தியையும் தானாகவே அடைந்து விடுகின்றனர். முந்தைய பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது போல் பக்தர்களின் இலக்கு கவலைகளே இல்லாத வைகுண்டமாகும். அகுண்ட திஷ்ண்யா. பக்தர்களின் இலக்கும் அருவவாதிகளின் இலக்கும் ஒன்றுதான் என்று தவறாக நினைத்துவிடக்கூடாது. அவர்கள் நிச்சயம் வெவ்வேறு இலக்குகளை அடைகின்றனர். மேலும் பக்தர்களால் அடையப்படும் உன்னத ஆனந்தமும் கூட வெறும் ஆன்ம உணர்வுகளிலிருந்து சின்மாத்திர முற்றிலும் வேறானதாகும். 48ஆம் பதம். தத்தே வயம் லோக சிருஷ்யாத்ய துவயானுஷ்ருஷ்டாஸ் த்ரிபிர் ஆத்மவிஸ்ம சர்வே வியுக்தாஸ்வ விஹார தந்திரம் ந சக்துமஸ்தத் பிரதிஹர்த்தவேதே. மொழிபெயர்ப்பு. எனவே ஆதிபுருஷரே, நாங்கள் உங்களுக்கு மட்டுமே சொந்தமாவோம். நாங்கள் உங்களுடைய ஜீவன்கள் என்ற போதிலும் இயற்கையின் முக்குண ஆதிக்கத்தின் கீழ் ஒருவர் பின் ஒருவராக பிறந்திருப்பதால் செயலில் நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே சிருஷ்டிக்கு பின் உங்களுடைய உன்னத ஆனந்தத்திற்காக எங்களால் ஒற்றுமையாக செயற்பட முடியவில்லை. பொருளுரை. பிரபஞ்ச படைப்பானது பகவானின் புறச்சக்தியினுடைய முக்குணங்களின் கீழ் செயற்படுகிறது. ஜீவராசிகளும் கூட அதே குணங்களின் ஆதிக்கத்தில்தான் உள்ளனர். எனவே பகவானை திருப்திப்படுத்துவதில் அவர்களால் ஒற்றுமையாக செயற்பட முடியவில்லை. வேறுபட்ட இச்செயல்களின் காரணத்தால் ஜட உலகில் ஒற்றுமை நிலவுவது சாத்தியமல்ல. எனவே பகவானுக்கு செயற்படுவதுதான் சிறந்த திட்டமாகும். இது எல்லாராலும் விரும்பப்படும் ஒற்றுமையை கொண்டு வரும். ஹரே கிருஷ்ணா.